புதுவை மண்ணிலே பெண்ணின விடுதலைக்காய் துப்புயிர் தந்தை நிறுவிய தூய இதய மரியன்னை துறவர சபையே 175 ஆண்டுகள் அரும்பணியாற்றி வளர்ந்து ஓங்கி ஜூபிலி கண்டிடுதே. அது வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, என்றும் வாழியவே. மார்னிங் டு எவரிபடி. இன்று நலவாழ்வு பணியின் பாதுகாவலர் புனித லூகாஸ் திருநாள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் மற்றும் ஒரு சிறப்புக்காக நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். நமது பணி வாழ்வை இன்னும் அதிகமாய் உற்சாகத்துடன் அர்த்தமுள்ள விதமாக ஆர்வமுடன் பணி செய்ய எமது சபை அன்னை மற்றும் அவர்தம் ஆலோசகர்கள் நலவாழ்வு பணிக்கென ஒரு சின்னம் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது எரியும் திரியை தூண்டிவிட்டால் பிரகாசமாக எரிவது போல நமக்கும் ஒரு தூண்டுதலாக ஆர்வமூட்டி இப்பணியை செய்ய கொடுக்கப்படுவதுதான் இந்த சின்னம். இதன் அர்த்தத்தை பொருளை உணர்ந்து நாம் அனைவரும் வரும் நோயாளிகளிடம் அன்போடும் கருணையோடும் பணி செய்ய அழைக்கப்படுகின்றோம். இப்போது FIHM மெடிக்கல் மினிஸ்ட்ரிக்கான லோகோவை திறந்து வைத்து அதன் பொருளை நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். அனைவரும் இணைந்து இச்சிறிய வைபவத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, நன்றியுணர்வும் மகிழ்ச்சியும் நிறைந்த இதயங்களுடன் இன்று நாம் நற்செய்தியாளரான புனித லூக்காவின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இவர் நற்செய்தியை அறிவிப்பதற்காக மட்டுமல்லாமல் நோயுற்றவர்களுக்கும் துன்பப்படுகிறவர்களுக்கும் குணப்படுத்தும் கரங்களாகவும் இரக்கமுள்ள இதயத்தாலும் சேவை செய்வதற்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாமனிதர், திருத்தூதரான புனித பவுலின் தோழர். அன்பான மருத்துவரான புனித லூக்கா மருத்துவ பணிக்கு பாதுகாவலர் ஆவர். அவரது நற்செய்தி ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் புறவினத்தார்களுக்காக எழுதப்பட்டதாகும். அவரது நற்செய்தி ஒரு வழிகாட்டும் ஒளியாக மாற்றுகிறது. எமது சபையில் நலவாழ்வு பணிக்கென புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சின்னம் லோகோ புனித லூக்காவின் திருவிழாவான இன்று நமது அசிசி மருத்துவமனையில் அச்சின்னத்தை தற்போது அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் என்பதை மகிழ்வோடு தெரிவிக்கின்றோம். நமது மெடிக்கல் மினிஸ்ட்ரிக்கான புதிய லோகோவை திறந்து வைக்க மருத்துவமனையின் பொறுப்பாளர் சகோதரிகளை அன்புடன் அழைக்கின்றோம். தூய இதய மரியன்னை சபை வாழ்கவே, உயிர் தந்தை தோற்றுவித்த சபை வளர்கவே. தூய இதய மரியன்னை சபை வாழ்கவே,
லோகோவை பற்றிய விளக்கங்கள். இந்த சின்னம் நமது நோக்கம், நமது பணிவாழ்வு மற்றும் நமது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் பிரதிபலிப்பாகும். இச்சின்னமாகிய லோகோவில் 5 வகையான அடையாளங்கள் உள்ளன. அவையாவன: FIHM குணப்படுத்தும் கைகள், பச்சை நிற இலைகள், சிலுவை, முழுமையின் வட்டம். FIHM என்பது புதுவை தூய இதய மரியன்னை சபையை குறிக்கிறது. கிறிஸ்துவின் குணமளிக்கும் இருப்பின் உணர்வை உள்ளடக்கியது. ஒரு காயத்தை தொடுவது என்பது கிறிஸ்துவின் முகத்தை தொடுவதான நமது உணர்வுகள். குணப்படுத்தும் கைகள் நமது மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவ சகோதர சகோதரிகளின் குணப்படுத்தும் கைகள். பச்சை நிற இலைகள் பணியை வளர்த்து உடல் மற்றும் ஆன்மாவை வளர்ப்பது. சிலுவை இயேசுவின் ஒளியில் வாழ்வளிப்பது. முழுமையின் வட்டம் முழுமையான அணுகுமுறை, முழு நபரை நோயிலிருந்து மீட்டெடுப்பது. இந்த லோகோவின் முழுமையானது கருணையுடன் கவனிப்பது. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து கொடுத்த இந்த குணமளிக்கும் பணியை கருணையோடும் இரக்கத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் கிறிஸ்துவின் ஒளியில் வழி நடந்து நமது வாழ்வில் முழுமையான அணுகுமுறையோடு நோயாளிகளுக்கு முழு நலமளிக்க புதுவை தூய இதய மரியன்னை சபை நம் அனைவரையும் அழைக்கின்றது. இந்த லோகோவை தினம்தோறும் பார்க்கும் நாம் அனைவரும் இந்த அடையாளங்களில் உள்ள அர்த்தங்களை உணர்ந்து, புரிந்து, தேர்ந்து, தெளிந்து அதன்படி வாழ்வில் வாழ உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். புனித லூக்காவின் திருவிழாவான இன்று அவரின் பரிந்துரையை நாடி இச்சபத்தில் அனைவரும் இணைவோம். அன்புள்ள புனித லூக்காவே, மருத்துவர் மற்றும் நற்செய்தியாளரே, உங்கள் காலத்தில் நீங்கள் செய்த சேவைகளை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைமகன் இயேசுவின் அன்பு மற்றும் கருணையை எங்களிலும் எங்களை சார்ந்து இருப்பவர்களிலும் எங்களை சூழ்ந்து நம்பிக்கையோடு வருகின்ற நோயாளிகளிலும் வெளிப்படுத்த உதவுமாறு நாங்கள் அனைவரும் சிறப்பாக இந்த அசிசி மருத்துவமனையில் பணிபுரியும் அருட்சகோதரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களும் இணைந்து உங்களிடம் ஜெபிக்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் இருந்து நாங்கள் செய்யும் நலவாழ்வு பணியை, மக்களுக்கான சேவையை, உங்கள் சுகத்தையும் எங்களை நாடி வருபவர்களுக்கு முழு நலமும் அளிக்க இறைமகன் இயேசுவிடம் பரிந்து பேசி அருள் தர ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.